ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், MA 3354 டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டான எக்ஸாம் வந்து நாளைக்கு நடக்குது. இதுக்கான ப்ரிப்பரேஷனும் ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இதில் சில பேர் வந்து இந்த சப்ஜெக்ட் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் ஆக தேவையான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணும்னு கேட்டிருந்தீங்க. அதனால் இந்த வீடியோவில் வந்து இப்போ ஒவ்வொரு யூனிட்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் இருக்கும். ஸோ அந்த நிறைய டாபிக்ஸில் நீ எந்த டாபிக் மட்டும் படித்தா போதுன்னு அதுக்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸும் அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸையும் நான் வந்து கொடுத்துருக்கேன். அது என்னென்ன கொஷின்ஸ் எந்த மாதிரி படிக்கலான்னு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துலாங்க. ஃபஸ்ட்டு இந்த சப்ஜெக்ட்டுக்கான ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் 2 டைப்பாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம், இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தியரமோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி லா பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ண சொல்லத்தோ ஷோ பண்ண சொல்லத்தோ இந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு டாபிக் வந்து எடுத்துக்கிறீங்க. அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நீங்கள் வந்து இப்போ ஸ்டடி பண்ணுறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நீங்கள் வந்து எப்படி கவர் பண்ணலான்னா, இப்போ வந்து ஒரு டாபிக் வந்து எடுத்துக்கிறீங்க. அந்த டாப்பிக்கில் வந்து ஒரு 2-3 டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து யூனிட் 2 எடுத்தோம்னா இதில் வந்து இந்த மேத்தமெட்டிக்கல் ரிலேஷனும் அப்புறம் இந்த ரிகரன்ஸ் ரிலேஷனும் இந்த 2 டாப்பிக்கில் இருக்கிற கொஷின் நீங்கள் வந்து கவர் பண்ணிடலாலே ஒரு கொஷின் வந்து அட்டன் பண்ணிடலாம். இப்போ இந்த ஒவ்வொரு டாப்பிக்லையும் இந்த ஒவ்வொரு டாப்பிக்கில் இருக்கிற கொஷின்ஸ் நீங்கள் வந்து எப்படி கவர் பண்ணலாம்னா, இப்போ நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன் டாப்பிக்கே எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட் டைப் பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி சம்மேஷனில் லிமிட் வேல்யூ கொடுத்துட்டு அதில் வந்து இந்த மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ண சொல்லலாம். இன்னொரு டைப் வந்து இந்த நான் நெகட்டிவ் இன்டிஜர் சீரிஸ் பேஸ் பண்ணி பார்த்துருங்க. இந்த மாதிரி ஒரு டைப் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு மூணாவது இந்த பாசிட்டிவ் இன்டிஜர் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்குது. அப்போ நீங்கள் வந்து இந்த 3 டைப் ஆஃப் ப்ராப்ளம் வந்து எப்படி கவர் பண்ணலாம்னா, இப்போ ஒரு டைப்புக்கு வந்து ஒரு ப்ராப்ளத்தை வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கான கான்செப்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒரு டைம் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மற்ற ப்ராப்ளம்ஸாக ஜஸ்ட் நீங்கள் வந்து ஓரலாக மட்டும் பார்த்துங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா இந்த டாபிக் பேஸ் பண்ணி எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலும் நீங்கள் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி டைமும் உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். ஓகே, இப்போ வந்து ப்ராப்ளம்ஸில் எந்த மாதிரி கவர் பண்ணலான்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ இதில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். என்னன்னா, இப்போ நம்ம பார்த்த மாதிரி இப்போ ஒரு டைப் ஆஃப் கொஷினுக்கு ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பார்ப்பீங்க. ரிமைனிங் இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் ஓரலாக பார்ப்போம். ஓகேவா? இப்போ ஒரு கான்செப்ட் நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நீங்கள் அந்த சால்வ் பண்ண போகிற அந்த ஒரு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக இருந்து அந்த கொஷின் இந்த எக்ஸாம்லேயே வந்துச்சுன்னா எக்ஸாம்பிள் அந்த ஆன்சர் பண்ணது இன்னமும் வந்து ஈஸியாகிடும். ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் மாடல் கொஷின்ஸ் தான் நான் வந்து ஒவ்வொரு டாபிக்லையும் வந்து கொடுத்துருக்கேன். மேபி இந்த மாடல் கொஷின் எக்ஸாமில் மேக்ஸிமம் கேட்கலாம். அப்படி இல்லைனா இதுக்கு ரிலேட்டடாக கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து கேட்டுருவாங்க. அதனால் இப்போ நான் ஒவ்வொரு யூனிட்லையும் பார்த்தீங்கன்னா அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் மாடல் கொஷின் கொடுத்துருக்கேன். அது முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி வந்து லேட்டாக தான் அப்டேட் பண்ணுறேன். ஒருவேளை இப்போ நான் கொடுத்த அந்த மாடல் கொஷினுக்கு பதிலாக அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வேறு கொஷின் நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பார்த்துருந்தாலும் தப்பில்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த கொஷினை வந்து ஜஸ்ட் ஓரலாக ஒன் டைம் வந்து பார்த்துங்க போதும். அதே மாதிரி இந்த தியரம் ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணிக்கிற கொஷின்ஸ்லாம் வந்து நான் இம்பார்ட்டண்டாக கொடுத்துருக்க கொஷின்ஸ் மட்டும் நல்லா பார்த்துங்க. ஓகே, வாங்க இப்போ யூனிட் வைஸாக பார்த்தலாம். ஓகே, நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்த மாதிரி யூனிட் ஃபஸ்ட்டு பார்த்தலாம். இதில் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனும் ரிகரன்ஸ் ரிலேஷனும் இந்த 2 டாப்பிக்கில் இருக்கிற கொஷின் நீங்கள் வந்து கவர் பண்ணினாலே ஒரு கொஷின் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த சம்மேஷன் சொன்ன மாதிரி இந்த சம்மேஷன் டைப்பும் அதே மாதிரி இந்த நான் இன்டிஜர் டைப்பும் அதே மாதிரி இந்த பாசிட்டிவ் இன்டிஜர் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் இருக்குது. இதில் இந்த டைப் பேஸ் பண்ணி இந்த கொஷின் கேட்குறது இந்த டைம் கேட்குறது அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கொஷின் வித்தவுட் சாய்ஸ் எல்லாம் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி இந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷன் கொடுத்துருக்க கொஷின்ஸ் நல்லா பார்த்துங்க. மெயினாக இம்பார்ட்டன்ஸ் சொல்லிடுற கொஷின்ஸ்லாம் முக்கியமாக நல்லா பாருங்கள். நெக்ஸ்ட்டு யூனிட் 4க்கான கொஷின் பற்றி பார்த்தோன்னா இதுலேயே வந்து 2 டாபிக் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 2 டாப்பிக்கான இம்பார்ட்டன்ட் மாடல் கொஷின் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் யூனிட் 5 பொறுத்தவரைக்கும் இந்த பார்ஷியலி ஆர்டர் செட்டும் அப்புறம் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் லேட்டிஸும் பார்த்தீங்கன்னா இந்த 2 டாப்பிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வந்து போட்டு பாருங்கள். ஸோ போட்டு பார்த்து உங்களுக்கு வந்து டைம் இல்லைனா ஜஸ்ட் ஓரலாக வந்து ஒன் டைம் வந்து பார்த்துட்டு போங்க. இதே இந்த டிஸ்ட்ரிபியூஷன் லேட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ தியரமும் இருக்குது. அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி லா பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை ப்ரூவ் பண்ண சொல்லி எல்லாம் கேட்டிருப்பாங்க. அந்த ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 4 கொஷினாக கொடுத்துருப்போம். அது வந்து ஒரு கம்ப்ளீட் செட்டாக வந்து படிச்சிங்க. அதுலேருந்து மேக்ஸிமம் வந்து ஒரு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த 4வது கொடுத்துருக்கிற கொஷின்ஸ் 5வது கொடுத்துருக்க கொஷின்ஸ் நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 1 பொறுத்தவரைக்கும் 3 டாபிக் வந்து கொடுத்துருக்கேன். இந்த 3 டாபிக்கில் இருக்கிற கொஷின்ஸ் நல்லா பார்த்துங்க. ஆல்ரெடி வந்து ரொம்ப டிலே பண்ணி தான் போட்டுட்ருக்கேன். ஒன்று இந்த கொஷின்ஸில் நீங்கள் சால்வ் பண்ண முடிஞ்சால் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். அப்படிலாம் வந்து ஓரலாக பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு கடைசியாக இந்த யூனிட் 3க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பற்றி பார்த்தோம்னா இதில் வந்து அந்த ஐசோமார்பிசம் ஆஃப் கிராஃபும் நெக்ஸ்ட்டு தியரமும் அந்த யூலர் அண்ட் ஹாமில்டன் கிராஃப் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்பாங்க. ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ட் மாடல் கொஷின்ஸ்லாம் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஷின்ஸ் நல்லா பாருங்கள். இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற கொஷின்ஸ்லாம் ஜஸ்ட் ஓரலாக பார்த்துங்க. மெயினாக அந்த செகண்ட் டாப்பிக்கில் வந்து அந்த 3வது கொடுத்துரு அந்த ப்ரூவ் பண்ணி சொல்லி கொடுத்துரு அந்த கொஷின் நல்லா பார்த்துங்க. ஓகே, இப்போ இந்த 5 யூனிட்டான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் பார்த்துட்டு இப்போ இதுக்கான நோட்ஸ் பொறுத்த வரையும் டெலிகிராம் குரூப்பில் வந்து இருக்குது. ஸோ வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்காக கொடுக்குறேன். ஸோ ஜாயின் பண்ணி டெவலப் பண்ணிங்க. ஓகே, எல்லாருமே நல்லா படிங்க. முடிஞ்ச வரைக்கும் எக்ஸாமில் எல்லா கொஷின்ஸ் அட்டன் பண்ண பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.